உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்களாச்சும் சொல்லுங்க பாட்டி, என்ன நடந்தது? அவரோட அம்மா எங்க? ஏன் அவங்கள பத்தி பேசினாலே கௌதம் அப்செட் ஆயிடுறாரு? மது, கௌதமோட அம்மா ரொம்ப அப்பாவிமா. அவளை பத்தி தப்பு தப்பா கதை கட்டிட்டாங்க. அவளை தப்பானவன்னு முத்திர குத்திட்டாங்கம்மா. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாம்மா, ஆனா அவ எந்த வகையிலயும் தப்பானவ இல்லம்மா. ரொம்ப நல்லவ. இவ்ளோ நல்லவங்கங்கறீங்க, அப்புறம் எப்படி பாட்டி சகுந்தலாத்த அவங்க இடத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க? எல்லாம் தலைவிதிமா. எப்படியோ என் மகனை இந்த சகுந்தலா மயக்கிட்டா. அவன் சொல்றது எல்லாத்தையும் என் மகனை கேட்கவும் வச்சுட்டா. என்னென்னமோ சூழ்ச்சி பண்ணி என் மருமக பேர்ல அவ பேரெல்லாம் சுமத்தி அவளை வீட்டை விட்டே அனுப்பிட்டா. பாவமா, அப்ப அவ கையில 2 வயசு பெண் குழந்தை. என்ன பாட்டி சொல்றீங்க? கௌதம்க்கு தங்கச்சி வேற இருக்கா? ஆமாம்மா, கௌதமோட அம்மாவையும் அந்த 2 வயசு குழந்தையையும் பக்காவா திட்டம் போட்டு வெளியில அனுப்பிட்டா இந்த சகுந்தலா. அந்த பிஞ்சு குழந்தையோட முகம் இன்னும் என் கண்ணிலேயே நிக்குதுமா. சகுந்தலாத்த தான் அவங்கள அனுப்புனாங்கன்னு உங்களுக்கு எப்படி உறுதியா தெரியும்? வேற யாருமா அனுப்பியிருப்பா? நிச்சயம் இது சகுந்தலாவோட வேலையா தான் இருக்கும். இதெல்லாம் நடக்கும்போது நீங்க வீட்ல இல்லையா பாட்டி? அதத்தாமா நேரம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நான் கௌதம கூட்டிக்கிட்டு பழனிக்கு போயிருந்தேன். நான் மட்டும் அன்னைக்கு கோயிலுக்கு போகாம இருந்திருந்தா இதையெல்லாம் தடுத்திருக்கலான்னு அப்பப்போ நான் நினைச்சுக்குவேன். ஆனா இன்னொரு சமயம் யோசிச்சு பார்த்தா, ஒருவேளை நான் கௌதம கூட்டிட்டு கோயிலுக்கு போகலன்னா கௌதமையும் சேர்த்து வீட்டை விட்டு அனுப்பியிருப்பான்னு தோணும். எப்படியோ அந்த முருகன் தான் என் பேரனை காப்பாத்திட்டான்னு நினைச்சு என் மனசை நான் தேத்திக்குவேன். அப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னு நீங்க தேடினீங்களா பாட்டி? தேடினம்மா, ஆனா எந்த விவரமும் கிடைக்கலம்மா. இந்த சகுந்தலா அவளை கண்காணாத இடத்துக்கு அனுப்பிட்டாளா இல்ல கொன்னுட்டாளான்னு கூட எனக்கு தெரியலம்மா. நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியல பாட்டி. ஏன்னா கௌதம் மேல சகுந்தலாத்த உயிரே வச்சிருக்காங்க. அதான் நான் யோசிக்கிறேன். அப்படின்னா நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க மேல நம்பிக்கை இருக்கு பாட்டி. ஆனாலும் ஆதாரம் இல்லாம ஒரு முடிவுக்கு வர வேண்டான்னு நினைக்கிறேன்னு சொல்றேன். புரியுதுமா, நீ ரொம்ப நல்லவ. அதான் நல்ல விதமாவே யோசிக்கிற, எனக்கு நல்லா புரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, இந்த சகுந்தலாவை நீ சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நல்லவ மாதிரி நடிச்சு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுல அவ கில்லாடி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.